5 + 55 + 555 என்ற தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த தொடர் வரிசையின் n உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா Sn = a பிராக்கெட்டுக்குள்ள r⁻n - 1 டிவைடட் பை r - 1. இந்த மைனஸ் வந்து இந்த பிராக்கெட்டுக்கு தள்ளி இருக்கணும் -n. ஸோ பக்கத்தில் போட்டுறாதீங்க, தனியாக இந்த n மட்டும் தனியாக இருக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்முலா எழுதினாலே நமக்கு ஒரு மாதிரி கிடச்சிடும். ஸோ இப்போது சொல்யூஷன் போடுவோம். 5 + 55 + கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், 5 அப்படின்றது எல்லாத்துலேயும் காமனாக வெளியே எடுக்கலாமா? அப்போது வெளியே எடுத்தோன்னா ஓரஞ்சு 5, 11 55, 111 555 அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா n உறுப்புகள் வரைக்கும் போகுமா? ப்ளஸ் n உறுப்புகள் அப்படின்றத எழுதணுங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல 1 to 11 இப்படி இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின் இப்படி சால்வ் பண்ணால் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 10 - 1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா? அப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல நான் 9 மல்டிப்ளை பண்ணி 9 டிவைட் பண்ணுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் அதோட வேல்யூ மாறுதுன்னா 9 கேன்சல் பண்ணால் இங்கே 1 தானே இருக்கும். அப்போ நான் 9 மல்டிப்ளை பண்ணி 9 டிவைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படி பண்ணிக்கோங்க. ப்ளஸ் n உறுப்புகள். இப்போ இதுக்கப்புறம் இந்த கீழே உள்ள டிவிஷனோட 9 மட்டும் நான் இங்கே வச்சுருக்கேன். இந்த 9 நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எல்லா டேர்ம்லையுமே மல்டிப்ளை பண்ணும். 9 99 999 அப்படின்னு இருக்குமா? ஸோ n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கும். n வந்து 9n இருக்கும். இப்போ இங்கே 5/9 இதை நான் என்ன பண்ணுறேன்னா 10 - 1 அப்படின்னு போகிறேன். ஸோ 10 - 1 100 - 1 1000 - 1 அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் 5/9. இப்போ இந்த 10 மட்டும் நான் இங்கே வச்சுக்கிறேன். 10 100 1000 இதோட வேல்யூஸ் மட்டும் இங்கே வச்சுக்கிறேன் n உறுப்புகள் வரைக்கும். இந்த -1 இருக்கு இல்லையா, இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், தனியாக இது பண்ணிக்கிறேன். அப்போ வந்து இங்கே நமக்கு என்ன கிடைக்குன்னா இந்த மைனஸ்க்கு அப்புறம் n அப்படிங்கிறது, ஏன்னா எத்தனை n இருக்கோ அத்தனை n வரைக்கும் நமக்கு என்ன இருக்குன்னா இந்த வேல்யூ இங்கே இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? Sn = a⁻rn - 1 டிவைடட் பை r - 1 அப்படின்ற ஃபார்முலாவில் யூஸ் பண்ணலாமா? இங்கே நமக்கு வந்து a அப்படின்றது 10, r அப்படின்றது 10, a அப்படின்றது 10, r அப்படின்றது 10. அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? Sn = a × r⁻n - 1 divided by r - 1 minus n. ஸோ இங்கே நமக்கு ஏவோட வேல்யூ 10, ஆரோட வேல்யூ 10 தெரிஞ்சதுக்கப்புறம் s⁻n ஃபார்முலாவில் போட்டுக்கலாமா? a rn - 1 அந்த ஃபார்முலா போட்டுக்கலாமா? ஸோ இந்த 5/9 மட்டும் தனியாக போட்டுக்கோங்க. இந்த ஃபார்முலா இந்த ப்ராக்கெட் பெரிய ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. a-க்கு பதிலாக 10, r-க்கு பதிலாக 10⁻n - 1ன்னு போட்டுக்கேன். டிவைடட் பை 10 - 1 இங்கே -n. என்னோட வேல்யூ நமக்கு தெரியாது. இப்போ Snோட வேல்யூ 5/9. இப்போ இந்த 10 - 1 நம்ம என்ன பண்ணிக்கலாம், 9 போட்டுக்கலாம். அப்போ 10/9 10⁻n - 1 -n. இதோட நீங்கள் ஸ்டெப்பை முடிச்சாலும் முடிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த 5/9 உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணும்போது இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த மைனஸ்க்கு அப்புறம் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 50/81 10⁻n - 1 -5/9n அப்படின்னு முடிக்கலாம். இல்லை இதோட முடித்தாலும் உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். இந்த ஸ்டெப் பண்ணாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும்.